நான் வந்து அதாவது மருந்து வாங்கிட்டு வர சொல்றாங்க, வாங்கிட்டேன். ஆனா அந்த மருந்து எனக்கு வந்துருச்சு. இன்னொருத்தவங்க வாங்கி கொடுத்த உடனே இந்த மருந்தை நான் வாங்கிட்டேன்னு சொல்லாம நானே வச்சுக்கிட்டேன் என் யூஸுக்கு. கடைசியை பார்த்தா அந்த மருந்தை உபயோகிக்க வேண்டிய ஒரு சூழல் வந்து நான் கஷ்டப்பட வேண்டியதாக விட்டது. ஸோ இந்த மாதிரி சூழல்ல நான் எப்படி எடுத்துக்கணும், என் மைண்ட் என்னன்னா, நம்ம மருந்து கொடுத்துருக்கலாமா வாங்கி, கொடுக்காம நம்மளே வச்சதின் விளைவுதானோ இப்போ வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆப் வந்துருச்சு அப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்து என்னை அழித்து கொண்டிருக்கிறது. ஸோ இதிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இது ரொம்ப சிம்பிள் தான். என்ன பிரச்சனைன்னா, எப்பயுமே இதுல பெருசா தப்பே இல்லை. ஆனாலும் நம்மளா ஒண்ணு கற்பனையில வந்து மறைக்கணும். வந்த உடனே என்ன பண்ணிருந்தா, ஐயோ நானும் வாங்கிட்டேன், அவங்களும் வாங்கிட்டாங்க, அவங்க மருந்து கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க, இந்த மருந்து ஸ்பேரா இருக்கட்டும், நமக்கு எனக்கும் தேவைப்படும், எப்படியா வேற யாராவது வழியிலிருந்து வந்தா யூஸ் பண்ணிக்கலான்ட்டு நான் எனக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு ஓப்பனா சொல்லியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை இல்லை. வாங்கலைன்னு ஒரு வார்த்தை சொல்றீங்க. ஏன் சொன்னீங்க அப்படின்னா, ஒருவேளை வாங்கிட்டோம்னு சொன்னோம்னா ஓ மருந்து குடுன்னு கேட்டுருவாங்களோ, நீ ஏதோ ஒண்ணு வந்து நம்மையும் அறியாம தேவையே இல்லாம ஒரு விஷயத்த நம்ம மறைக்க வேண்டியிருக்கு. நிறையவே ஏன்டா மறைக்கன்னு கேட்டா கொஸ்டினே ஆன்சர் தெரியாது. ஏதோ ஒண்ணு அவங்க அப்ப நமக்கு வேணும், எதுக்கு வாங்கிட்டோம்னு சொன்னா அவங்க கேட்டுருவாங்க, நம்மளே வச்சுக்கிடுவோம் அப்படின்னு ஏதோ ஒரு ஃபீல் வந்து மறைச்சிருச்சு. ஸோ அப்ப அவங்களே கேட்டாலும் இருக்கட்டுங்க, என்கிட்ட இருக்கட்டும், அது காலியானவொன்னு கேளுங்க, இங்க யாராவது தேவைப்பட்டா கூட யூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்ட்டு நீங்க வந்து சகஜமா சொல்லியிருக்கலாம். அதுக்கு மீறி ஓட்டெல்லாம் இருக்கக்கூடாது, அந்த மருந்தை கொடு அப்படின்னா கொடுத்து தொலைச்சிருக்கலாம். ஒரு நஷ்டமும் இல்லைங்க. பட் ஆனா அதுல வந்து தேவையில்லாம வாங்கல அப்படின்னு, தேவையே இல்லாம எந்த பிரயோஜனமும் இல்லாம, இல்லப்பா அது நான் வாங்குறேன், அது மிக முக்கிய தேவை, கேட்டா புடிங்கிடுவாங்க, அது இல்லைன்னா நான் கஷ்டப்பட்டுருவேன், வேதனைப்பட்டுருவேன், அவங்க மோசக்காரர்கள், அப்ப அந்த மருந்து இல்லைன்னா நான் பயங்கரமா அதனால நான் போய் சொன்னேன் அப்படிங்கிறது இங்க. அந்த மருந்து அவசியம் இல்லை, எமர்ஜென்சிக்கு தேவைப்பட்டா ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி அப்படியே கொடுத்தாலும் நஷ்டம் இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல்ல இருக்கும்போது அந்த பொய்யை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதுதான் வந்து நம்மையே அறியாம நம்ம கற்பனையில தேவையில்லாம நிறைய இடத்துல இந்த மாதிரி லூஸ் டாக் விடுவோம், பொய்ய சொல்லுவோம், தேவையில்லாம வந்து எமோஷன் ஆகும். ஒரு பிரயோஜனம் இருக்காது, ஆனா ஒரு பயம் வரும். ஏன் பயப்படுறோன்னே தெரியாது, பயம் வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாம ஒரு பொய், ஒரு பயம், ஒரு எமோஷன் வர்றதை வந்து தடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் புத்தியை ஓப்பன் பண்ணி எதுக்கு இப்ப நம்ம மறைக்கிறோம் யோசிச்சு பார்த்தா அதுல எந்த சூழலும் இல்லை. ஸோ அப்ப தேவையில்லாம மறைக்கிறோம். புத்திய மறைச்சு உள்ள இருந்து ஏதோ முன் ஜென்மத்தின் விளைவு, இல்ல நம்மளுடைய அந்த பழக்க வழக்கத்தின் விளைவு உள்ள இருந்து அது சொல்லுது. புத்தி ஓபன் பண்ணி இதுக்கு என்ன பிரயோஜனம், மறைக்கிறதுனால நமக்கு லாபமா இல்ல நஷ்டமா, இது இல்லைன்னா நம்ம கஷ்டப்படுவோமா, ஏன் மறைக்கிறோம்? அப்ப மறைக்கிறதுனால தேவையில்லாத அவங்க மேல ஒரு இமேஜ் தான் வைக்கிறோம். அப்படி ஏன் அது புத்தி பூர்வமாக ஒரு முடிவு எடுத்து பழகணும். உடனே வேண்டான்னு உள்ள இருந்து தோணுச்சு வேண்டான்னு சொல்லிடுவோம், எதுக்கு வம்பு. ஏமா சொன்னேன் அப்படின்னா இனிமே யோசிப்பாங்க, ஏன் சொன்னேங்கிறதுக்கு வந்து ஏன்னா சப்கான்சியஸ் தான் தெரியும், கான்சியஸ் தான் புத்தி வேலை பார்த்தது இல்லை. ஸோ அதனால் சப்கான்சியஸ்ல இருந்து சர்ன்னு ஒரு உணர்வு வந்த உடனே சிலர் கிளாஸ்ல அப்படிதான் கேட்டாங்க, அம்மா நீ ஊருக்கு வாமா போயிடலாம் அப்படின்ன உடனே சரி அப்படின்றாங்களாம். தமால்னு சரின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போந்துட்டு நம்மளாட்டு சரின்னு சொல்லிட்டோமே, இந்த வீட்டுக்குள்ள இத்தனை பிரச்சனை இருக்க, வீட்டுல இத்தனை இது இருக்க, அப்ப போனா வீட்டுல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, வயசான அம்மா இருக்காங்களே, நம்ம யோசிக்காம சரின்னு சொல்லிட்டோமே ஒரு மைண்டு. சரி போக வேண்டாம்னு நம்ம சரின்னு சொல்லி அவங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்களே, இப்ப சரின்னு சொல்லிட்டு இப்ப மரின்னு சரின்னு சொல்லலைன்னா நம்மள என்ன நினைப்பாங்க, இது குழப்பமாவும் போயிடுச்சு. போகணும்னு அங்க அவசியம் இல்லை, வீட்டுல இருந்தாலும் அந்த அம்மாவுக்கு ஓகேனா, போனாலும் அந்த அம்மாவுக்கு ஓகேனா, பெருசா வந்து இங்க தேவை போனாதான் என் வாழ்க்கை ஓட போகுது மிக முக்கிய தேவைன்னு அப்படி இல்லை. பிரச்சனை சரின்னு சொல்லிட்டாங்களா, சரின்னு ஏன் சொன்னாங்கன்னா உள்ள இருந்து அந்த சப்கான்சியஸ் சொன்னவொடனே டக்குன்னு அதுக்கு ரியாக்ட் ஆகுது. சொல்றதுக்கு முன்னாடி புத்தியை யூஸ் பண்ணி கொஞ்சம் டைம் எடுத்து இல்ல யோசிச்சு சொல்றேன், டக்குன்னு வந்த வார்த்தை தான் அந்த மருந்து நான் வாங்கல, டக்குன்னு
நான் சரி டக்குன்னு இப்படிதான் எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல இன்னும் சில பேர்லாம் இருக்காங்க, நான் கோட்டே பண்ணிருக்கேன். அவட்ட என்ன கேட்டாலும் ஃபர்ஸ்ட் மண்டையாட்டிடுவா இல்லைன்னு. அதாவது அவளை வந்து ஒரு என்கொயரி பண்ற மாதிரியோ ஒரு இது மாதிரியோ, ஏமா நீ அங்க போனியாமே இல்லையே, அதுக்கப்புறம் தான் என்ன அப்படின்னா இல்ல இந்த அப்படி கூடி போனேன். அது இல்லங்கிறது ஆனா வந்துடும். தப்பிக்கிறதுக்கு உண்டான செயல் வந்து உள்ள இருந்து வர்றது. அது யோசிச்சு உள்ள இருந்து வர்றதுக்கு டக்குன்னு அப்படியே ரியாக்ட் பண்ணாம நம்ம என்ன சொல்ல போறோம், இதுல என்ன லாபம் என்ன நஷ்டம் அப்படின்னு ஒரு புத்தியை கொண்டு வந்து கான்சியஸ் மைண்டை கொண்டு வந்து அதை கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சு அதை வெளிப்படுத்தும் தன்மை இல்லாம டக்குன்னு ஐந்தறிவு ஜீவன் மாதிரி, ஐந்தறிவு ஜீவன் வந்து தான் சப்கான்சியஸ் என்ன சொல்றது அப்படின்னா இயங்கணும். நாய் வந்து குலைக்கணும்னு போனா குலைக்கணும். ஏன் குலைக்கணும், எதுக்கு குலைக்கணும், அதான் ஒரு சப்கான்சியஸ் ஜீவன் நன்றியோடு இருக்கு. எப்படி சப்கான்சியஸ் ஜீவன் நன்றியோட இருந்தா நன்மை அப்படின்னா அந்த நன்றியை பழக்க வழக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது. எல்லாமே நம்ம சப்கான்சியஸ் ட்ரைனிங் கொடுத்தா அது சப்கான்சியஸ்ல போய் உட்காந்துச்சுன்னா அது ரியாக்ட் ஆகிட்டே இருக்கும். அதுக்குதான் அது வந்து நமக்கு 6 அறிவு அதுக்கு 5 அறிவுன்னு ஏன் சொல்றேன்னா மோஸ்ட்லி 90% given by சப்கான்சியஸ். நம்மளும் அப்படிதான் இருக்கிறோம். சரி வரல ஊஹும் அப்படியா தெரிஞ்சிருக்கும் அந்த விஷயம், டக்குன்னு அப்படியா ஏன் ஆமா எனக்கு தெரியும் சொல்றது என்ன கஷ்டம் புரியல ஏன்னே தெரியாது. ஒரு லாஜிக் வச்சு ஒரு ஒரு காரணத்துக்காக அப்படின்னா அந்த காரணத்துக்கு உப்பு சப்பு இல்லாத ஒரு காரணம் இருக்கும், இல்ல அந்த சப்கான்சியஸே முடிவு பண்ணிருக்கும். ஸோ அதை விட்டு வெளியே வரணும்னா கொஞ்சம் பொறுமையா கேட்கிற கேள்விக்கு உடனே தோணுனதெல்லாம் பதில் சொல்லாம கொஞ்சம் நிறுத்தி கான்சியஸ் மைண்டை எழுப்பி புத்தியை கொண்டு வந்து அதுல இருக்கிற சாதக பாதங்களை சொல்லி, அப்ப நான் பொய்யே சொல்ல போறேன்னா நிறுத்தி தான் சொல்லணும். அப்ப ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டா அதுக்கு விளக்கம் தெரியணும். நான் பாட்டு சொல்லிட்டேன், அந்த அம்மா சொன்ன மாதிரி நான் வர்றேன்னு சொல்லிட்டேன், ஏமா வர்றேன்னு கேட்டாங்க, வர்றேன்னு சொல்லிட்டேன், முடிஞ்சு போச்சு. இப்ப வீட்டுல இத்தனை பிரச்சனை இருக்குல்ல, அது அன்னைக்கு தோணுதா இப்ப வீட்டுல சண்டை போடுறாங்க, நான் சொல்லிட்டேன் அவங்ககிட்ட. அந்த அம்மாவே கேக்குது நான் ஏன் சொன்னேன்னு எனக்கு தெரியல. அப்ப கேட்டவொன்னு ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்துக்கிட்டு இந்த நேற்று கூட ஒருத்தன் ஃபோன் பண்றான், பக்கத்துல இருக்கும்போது டக்குன்னு வந்து போன் வருது, சார் இமீடியட்டா நீங்க 6 மணிக்கு வரணும், அது 10,000 ரூபா, ஒரு நாளைக்கு 10,000 ரூபா ஃபீஸு. அது முதல் நாள் வந்து இன்ட்ரோடக்ஷனுக்கு நான் அவங்க சொல்லவே இல்லை, திடீர்னு ஃபோன் பண்ணி ஒரு 6 மணிக்கு வரணும், மத்தியானம் 2 மணிக்கு ஃபோன் பண்றான். இவன் எங்கேயோ இருக்கிறான் திருவள்ளூர்ல, அங்க இங்க போயிட்டு வந்து அஃபீஷியல் பேசணும், 6 மணிக்கு முடியாது. சொன்ன உடனே அவன் தெளிவா சொல்லிட்டான், சார் எனக்கு 10 நிமிஷம் டைம் வேணும், அதுக்கப்புறம் நான் சொல்றேன். 10 நிமிஷம் அப்போ 10 நிமிஷம் வச்சு யோசிக்கிறேன், நம்ம எங்க இருக்கிறோம் போகணுமா வேண்டாமா, ஆனா அவன் கண்டிஷன் படி அஃபீஷியல்ல இல்லையே, வந்த இடத்துல ஏதாவது வேலை இருக்கா, சரி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணி 10 நிமிஷம் கழிச்சு முடிவு பண்ணி சொல்றான். அது உடனே ஊகும் இல்ல உடனே அப்படின்னு அவங்க வரல, ஆனா உள்ள சொல்லணும் உடனே ஊஹுன்ட்டு. அப்படிலாம் இல்லாம அந்த கான்சியஸ் மைண்ட்ல சொல்லி பழக வேண்டும்.